ஹே பீப்புள் ப்ளீஸர், உன்னதான் நில்லு. ஏன் உன்னை அப்படி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஆமா, நீ தான் நோ சொல்ல தயங்குறியே. எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்கெல்லாம் எஸ் சொல்ற. உனக்கு சரின்னு படுற விஷயத்த சொன்னா எங்க மத்தவங்க அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்களோன்னு பயப்படுற. மத்தவங்க ஏன் அப்ரூவ் பண்ணணும்? எல்லாரும் டிஃப்ரெண்டான இண்டிவிஜுவல்ஸ் தானே. எல்லாரும் உன் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உனக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்களா? உனக்கு போக கூடாதுன்னு தோணுதா? அப்ப போகாத. அதனால அவங்க உன் கூட பேசலனாலும் பரவாயில்ல. உனக்கு ஒரு சாதி உயர்வு இன்னொரு சாதி தாழ்வுன்னு பேசினா பிடிக்காதுன்னா அப்ப அத பத்தி யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடாத. ஆபீஸ்ல உன் வேலை என்னவோ அத மட்டும் கரெக்டா பண்ணு. அடுத்தவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக அவங்க வேலையும் சேர்த்து செய்யாத. பண்ணாத தப்புக்கு சாரி கேட்காத. போக பிடிக்காத ஊருக்கு டிக்கெட் எடுக்காத. என்ன இப்படி அடிக்கிட்டே போறேன்னு பாக்குறியா? ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா? பாக்குறவங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சு நீ அவங்களாவே மாறிடுற. கொஞ்சம் நின்னு திரும்பி பார்த்தா நீ யாருங்கிறத, நீ என்ன பண்ணணுங்கிறத உன்கிட்ட பேசுறவங்க தானே முடிவு பண்றாங்க. எல்லார்கிட்டயும் உனக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு, ஹாப்பி தானே? பட் உன்கிட்ட உனக்கு நல்ல பேர் இருக்கா? புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மள பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் வாழ்க்கை செம்மையா இருக்கும்.